போடாததுக்கு இதனால எங்கள் வீட்டில் அந்த டியூப் லைட் ஃபியூஸ் போயிடுச்சுங்க. அதனால சின்ன பல்ப் போட அந்த வெளிச்சமே சரியில்லை. அதனால தான் வீடியோ எடுக்கல இன்னைக்கு. சரி சொல்லி வீடியோ எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்னன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த பட்டர் பீன்ஸை கூட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டு தேங்காவும் அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட்டாக. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் கடுகு ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கியும் 2 தக்காளி மீடியம் சைஸில் இதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கியும் நம்ம சக்தி மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கம்மியாக மிளகாய்த்தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சிருந்தா பட்டர் பீன்ஸ் இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு நல்லா அந்த பட்டர் பீன்ஸ் வேகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்ச வரையும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் இல்லையா அதை நம்ம கலந்துட்டோம்னா சூப்பராக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தேங்காய் பேஸ்ட் ஊற்றி கொதிக்க விட்டிங்கன்னா அழகாக சூப்பராக கூட்டு ரெடி ஆயிருங்க. இந்த கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இஞ்சி போட்டு போடாதீங்க, பட்டை கிராம்பு மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட்டர் பீன்ஸ் இப்போ ரேட் அதிகம் தான், ஆனால் இந்த சீசனில் கிடைக்கும் போது சாப்பிடுங்க. இதில் நிறைய சத்துகள் இருக்குது, பெனிஃபிட்ஸ்லாம். அதனால இது சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூடான சோறு நேற்று வச்சிருந்த ரசம் தாங்க கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதனால இன்றைக்கி அந்த கூட்டு வச்சிட்டோம். காலையில் பசங்களுக்கு பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்தா அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அது அப்புறம் பட்டர் பீன்ஸ் அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். நம்ம சேனல் பிடிச்சா லைக்